नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णं पाराद्यं संसृतिसरसरसिद्धमध्यापयन्ति चोत्तृष्टायां सृजनिगलितं या बलात्कृत्य भुङ्क्तेः गोदादस्यै नमैदमिदं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ண திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னவி மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு. திருப்பாவை என்னும்படியான அற்புதமான திவ்ய கிரந்தத்திலே இந்த நாள்பாட்டு கத்துக்கறவை கணங்கள் பலகரந்து என்பது இப்பாசுரத்துக்கு கீழ்ப்பாசுரத்திலே சித்தோபாய நட்டர் வைபவம் காட்டப்பட்டது. சித்தோபாயம்னா பகவானே வழி என்று உணர்ந்து அந்த எம்பெருமானிடத்திலே தங்களுடைய பாரத்தை சமர்ப்பித்தவர்கள் என்று காட்டப்படுகிறது. அப்படி இருக்கிற சித்தோபாய நட்டர்கள் தங்கள் முயற்சிக்கு ஒன்றும் செய்யார்கள் என்று சொல்லப்படுகிறது. திருமாலை என்னும்படியான திவ்ய கிரந்தத்திலே உயிரான பாசுரம் 38ஆம் பாசுரம். பாசுரம் என்ன அப்படின்னால், மேம்பொருள் போக விட்டு மெய்மையை மிக உணர்ந்து ஆம்பரி சரிந்து கொண்டோ ஐம்புலன் அகத்தடக்கி காம்பரை தலை சிரைத்து உன் கடைத்தலை இருந்து வாழும் சோம்பரை உகத்தி கோலும் சூழ்குணல் அரங்கத்தானே என்பது பாசனம். மேம்பொருள் போக விட்டு அப்படின்னா சரீரத்து மேல இருக்கக்கூடிய எண்ணத்தை விட்டு மெய்மையை மிக உணர்ந்து இது ஆத்மாவின் தன்மை உண்மை தன்மையை உணர்ந்து ஆம்பரி சரிந்து கொண்டு இந்த ஆத்மாவானது பகவானை பிராபியமாக பலனாக பெறத்தக்கவன் என்பதை அறிந்து கொண்டு ஐம்புலன் அகத்தடக்கி, அப்படினால் விஷயாந்தரங்களிலிருந்து உலகியல் விஷயங்களிலிருந்து ஈடுபடாமல் இருக்க அந்த புலன்களை அடக்க வேணும். காம்பரை தலை சிரைத்து உன் கடைத்தலை இருந்து வாழும் சோம்பர். ஓ, நம்முடைய முயற்சி ஒண்ணுமே இல்லைன்னு காம்பரை தலை சிரைத்து, அதாவது ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம், நம்மால ஓட முடியாதுன்னு அர்த்தம். அப்படி அவனுடைய முயற்சியிலே எதிர்பார்த்து அவன் யத்னத்திலே நிலநின்ற ஸ்வயத்னத்தை விட்டு அவன் யத்னத்திலே நிலை நின்று இருப்பது, அவனுடைய பிரவൃத்தியிலே பகவத் பிரவൃத்தியிலே நிலை நின்றிருப்பது என்பதுதான். காம்பரை தலை சிரைத்து உன் கடைத்தலை இருந்து வாழும் சோம்பர். இவெல்லாம் யாருன்னா வாழும் சோம்பர். வாழும் சோம்பர்னா சோம்பர்னு அர்த்தம் சோம்பேறிகள்னு அர்த்தம். சோம்பேறிகள் என்ன பண்ணுவா? ஒன்றும் செய்ய மாட்டான், உட்காந்துப்பா, மசமசன்னு உட்காந்துப்பா. அப்படின்னா உலகத்துல இருக்கிற சோம்பேறிகள் எல்லாம் தாழும் சோம்பர்கள். அவர்கள் சோம்பி கிடந்தார்களே என்னால், யாராவது சோம்பேறியா இருந்தாள்னா நீ சோம்பேறி உருப்பிட மாட்டேன்னு தான் சொல்லுவோம். அப்படின்னால் தாழும் சோம்பரை வாழலாம். ஆனா வாழும் சோம்பர்னு சில பேர் இருக்கா. யாருன்னா தங்கள் முயற்சிக்காக ஒன்றும் செய்யாமல் ஈஸ்வரன் நம்மை காப்பான் என்கிற எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர்கள். அதத்தான் வாழும் சோம்பர் என்று காட்டுகிறார்கள். இப்படி அப்பிரபன்னர்களை வாழும் சோம்பர். அப்படி அந்த எம்பெருமானிடத்திலே தன்னுடைய கவலையை சமர்ப்பித்து அவனையே உபாயமாக ஸ்வீகரித்திருக்கக்கூடிய பெண் பிள்ளை அவள் தான் நோத்து சுவரகம் புகுகின்ற வம்பனாய் என்கிற பாசுரத்தாலே காட்டியிருக்கக்கூடிய விஷயம். கிருஷ்ணனை பிரிந்த போதே பிடித்து குளிப்பது நோட்பதாக நிற்கிற இவள் படி 19ஆம் பாஷையாய் இருந்தது காட்டுறார். அன்னைக்கு வியாக்கியானம் கிட்டத்தட்ட 800-900 வருஷம் எடுத்து அன்னைக்கு 18 பாஷைகள் இருந்திருக்கிறது நம்முடைய தேசத்துல. இல்ல, நான் 19ஆவது பாஷைன்னு சொல்ல மாட்டேன். நாங்கள்லாம் இவ்வளவு கட்டப்பட்டிருக்கோம்.
நாங்கெல்லாம் கண்ணனை சேரணும்னு நோற்பது எத்தத்தின்னா பித்தம் தெளியும் தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனா இவன் ஒரு கவலையும் இல்லாம உள்ள தூங்கிட்டு இருக்காளே. அப்போ இவளுடைய வழி என்ன? 19வது பாஷை ஏதாவது இருக்கா அப்படின்னு அர்த்தம். 18 பாஷை இங்க இருந்திருக்கு. இந்த 18 பாஷை தான் எல்லாரும் தெரிஞ்சிருக்கு. 19வது பாஷை இல்ல. ஆனா இவள்து தனி வழியா இருக்கே, யாருக்கும் தெரியாத புதுசா இருக்கே இது பண்றதுன்னு அர்த்தம். அதுக்கு என்ன சொல்றாங்க? 19வது பாஷை அப்படின்றா. அப்போ 18 பாஷைகள் நம்முடைய தேசத்துல இருந்திருக்குன்றதுக்கு இது ஒரு சான்று. அப்போ கிருஷ்ணனோடு ஒக்க குளித்த ஒக்க குளித்தல் அனுபவித்தல் என்று சொல்லி இவள் மட்டும் கண்ணனோடு எல்லாரும் சேர்ந்து குளிக்க வேணும், எல்லாரும் சேர்ந்து ராசக்கிரடி ஆனவன்னு சொல்லி இவள் மட்டும் அவனை தனியே பகவத் அனுபவம் பண்ணுகிறாளோ, இவள் நோன்பின் பலனை பெற்றவளாகவே ஆகி இருக்கிறாளே. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம், இவளும் சுகமா தூங்கிட்டு இருக்கான்னு சொன்னால் அவளுக்கு பலன் கிடைச்சு போச்சு, அதனால நிம்மதியா இருக்கா. நமக்கு பலன் கிடைக்கல, நம்ம இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கோம்னு சொல்றா. விது கிருஷ்ணம் பிராமணா தத்வதோ ஏ தேஷாம் ராஜன்னு சர்வயஜ்ஞாக சமாப்தாக. அதாவது கண்ணனையே உபாயமாக கொண்டோ, கண்ணனே எல்லாம் என்று உணர்ந்தவர்கள் எல்லா யஜ்ஞத்தையும் முடித்தவர்கள் ஆகிறார்கள். யோமாமேவம் அசம்மூடோ ஜானாதி புருஷோத்தமம் சர்வவித்து பஜதிமா சர்வ பாவேன பாரத. அதாவது எவனொருவன் எவனை என்னை புருஷனாக புருஷோத்தமனாக உணர்கிறானா அப்படிப்பட்டவன் ஒரு காலத்திலும் தாழ்வதில்லை. அப்படிப்பட்டவன் என்னை நேரே அடைந்து விடுகிறான் என்று காட்டியிருக்கிறவளையா. அதே போல இவள் அதை உணர்ந்தவளாக இருக்கிறாளா? அவள் முயற்சி ஏதும் செய்ய வேண்டாமா? பகவானை அடைந்து விட்டு இருக்கிறாளா அப்படின்னு காட்டப்படுது. இது குஹ்யதமம் சாஸ்திரம். இதம் முக்தம் இதம் முக்தம் மயானக ஏதத் புக்த்வா புத்திமான் ஸ்யாத் கிருதகிருத்யஸ்ய பாரதா. புருஷோத்தம வித்யை எவன் ஒருவன் ஒழுங்காக சரியாக உணர்ந்திருக்கிறானா, அறிந்திருக்கிறானா, அப்படிப்பட்டவன் அனைத்தும் செய்தவனாகிறான், அனைத்தும் செய்தவனாகிறான் அப்படின்னு காட்டி இருக்கக்கூடியவனையா. அப்போ இவள் அனைத்தையும் செய்தவளாக இருக்கிறாளே, அப்படின்னா கண்ணனை பெற்றுவிட்டாள் போல இருக்கிறது. செய்தவழ்வியர் வையத்தேவர் அராசிரீவர மங்கல நகர் கைதொழ இருந்தாய், அது நானும் கண்டேனே. அது என்ன? அப்ப ஸ்ரீவர மங்கல நகர் அப்படின்னு சொன்னா வானமாமலை இருக்கிறவா அவர்கள் செய்தவழ்வியர், செய்தவழ்வியர் நோத்து சுவர்க்கம் புகுந்தவர்கள் அப்படின்னு காட்டி இருக்கிறவர்களாம். அப்ப சித்தோபாயங்கட்டை இவள் சித்த சாதனையாக இருக்கிறாள், சித்த சாதனையாக இருக்கிறாள். சித்த சாதனராய் இருப்பவர்களுக்கு பகவானையே வழி, பகவானையே வழி என்ன, அவனே கதி என்ன உணர்ந்தவர்களுக்கு செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை, செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை. ஏனென்றால் அவன் காப்பாற்றுவான்னு உணர்ந்து விட்டால் விரோதி நம்மளை தடுக்காது, அவனை தடுக்காது. நம்மள வேணா நம்ம பாபம் தடுக்கலாம், அவன் காப்பாத்தணும் நினைச்ச போது நம்ம பாபம் அவனை தடுக்கவே தடுக்காது. அதனால என்னவென்றால் அந்த விரோதி பிராபல்யமா நம்ம அவனை தடுக்காது. அவனுடைய ரட்சணத்துவத்தை உணர்ந்தால் இதர உபாயங்களுக்கு அவன் பிரசாதம் வேண்டும். சரி, மத்த உபாயங்கள் சரி சுவாமி, நான் கர்ம ஞான பக்தியில ஈடுபட்டா என்ன தப்புன்னு கேட்டா, மத்த உபாயங்களுக்கும் கூட பலம் தரணும்னு சொன்னா நான் கர்மயோகம் பண்றேன், நான் ஞான யோகம் பண்றேன், நான் பக்தி யோகம் பண்றேன் அப்படின்னால் பலம் தரணும்னு சொன்னால் அந்த எம்பெருமானுடைய பிரசாதம் வேண்டி இருக்கிறபடியாலே அது தானா ஒண்ணும் செஞ்சு தர போறது இல்லை. அப்போ ரக்ஷணம் விரோதி பிராபல்யம் உபாய நைரபேட்சம். அதாவது ரக்ஷணம் அவன் காப்பாற்றுவான், அதனால் அவனை பத்துறேன். ஒரு விரோதியை அவன் காப்பாற்றுகிற போது என் பாவம் என்ன தடுக்கிறா போல, அவன் காப்பாற்றுகிற போது ஏதும் அவனை தடுக்கிறது போறதில்லை. நான் முயற்சி பண்ணி நான் கட்டப்பட்டாதான் ஏதோ தடை என்ன தடுக்க போறது. ஆனா அவன் என்ன பெற வேணும்னு நினைத்து விட்டானே, ஆனால்
ஒரு தடையும் அவனை தடுக்க முடியாது, ஒரு பாபமும் அவனை தடுக்க முடியாது. மூணாவது, கர்ம ஞான பக்தி யோகத்தை போலவோ மத்த உபாயங்களை போலவோ இது இன்னொருத்தரை எதிர்பார்த்து பலன் தருதா? இல்ல, அவனே பலன் தருகிறான். அப்போ அவனுக்கு இன்னொருத்தரை பார்க்கணும், நோக்க வேண்டும்ன்ற இடத்துல விழயமே அல்ல. அதனால ரட்சணத்தாலும் அவனே உபாயம். விரோதி பிராபல்யங்கள் இருப்பதனாலே அவனே உபாயம். ஏன்னா நமக்கு விரோதிகள் அதிகம், தடுத்துடும் நம்முடைய பாபங்கள், அகங்காரம், மமகாரங்கள். அதனால அவனே உபாயம். அடுத்தது உபாய நிரபேட்சம். அவன் வேறொன்றை எதிர்பாராதவனாகையாலே, இன்னொன்றை துணை அவனுக்கு நம்மை காக்க தேவைப்படாதாகையாலே, அதனாலே அவனே வழி. நாராயணன பகவானையே சரணாகதி பண்ணணும். நாள் என்னால முடியாதுன்றதுனால இல்ல, எனக்கு இதுதான், மற்ற உபாயங்கள் தகாது. மற்ற உபாயங்கள்லாம் என்னால முடியாதுன்றதுனால இல்ல, எனக்கு தகாது என்பதனாலே நாராயணனே என்ன அவனுடைய உபாய பாவத்தை அனுசந்தித்து வைத்து விடியோரே எழுந்திருந்து குளிக்கல் கடவதோ. என்ன நினைச்சிட்டு இருந்தாள்னா, அவனே வழின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்ட பிற்பாடு, அவனே வழின்னு உணர்ந்த பிற்பாடு, காலங்காத்தால எழுந்து கட்டப்பட்டு குளிச்சு என்னதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? அப்படி பண்ணா அவனுக்கு மனசு கட்டப்படாதா? ஓஹோ, நான் தான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டேனே, நீ என்னத்துக்காக என்ன தியானம் செஞ்சுட்டு இருக்கேன் தோணுமா இல்லையா? இந்த பாரியை நித்தியம் காலங்காத்தால எழுந்து கணவனுக்காக என்ன சுசுரூஷமோ செஞ்சுட்டும் அவருக்கு வேண்டிய தலிகை எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஒரு நாள் இவள் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி அவர் எழுந்து நானே தலிகை பண்ணிக்கிறேன்னு ஆரம்பிச்சுட்டாருன்னா அடுத்த நிமிஷம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பெண் பிள்ளைக்கு மனசு கட்டமா போயிடும். நம்ம பண்றது பிடிக்கல போல் இருக்கு, நம்மள நம்பல போல் இருக்கு, அதனால்தான் இவர் இப்படி பண்றார் அப்படின்னு தோத்தி போயிடும். அதே போலத்தான் இங்க பகவானுக்கு என்ன தோத்தும்னா, அவனையே உபாயமாக கொண்டவர்கள் நாங்கள் காலங்காலத்தால எழுந்துக்கிறோம், உங்க நடத்துல வரோம், பிரதட்சணம் பண்றோம், பிரணாமம் பண்றோம்னு பண்ணால் அவன் மனசு கட்டுப்படாதா? அப்ப அவன் என்ன சுகமா வச்சிருக்கணும்ன்றதுனால தானே அவன் உழைக்கிறான். அப்படி இருக்கிறச்சே நான் துக்கப்பட்டுன்றதா அவனுக்கு பிடிக்காது, அதனால ஒளியே தூங்கிட்டு இருக்கேன்றா போல அந்த பெண் பிள்ளை என்ன பண்ணுகிறாள் அப்படின்னா, நம்ம அனுசந்திக்க வேண்டியது ஒன்றுமில்லை, கூடாம்பு நின்று எழுப்புகிறவர்களுக்கும் இப்படியா இருக்கையே அன்றோ ஸ்வரூபம் என்னால். வெளியில நிக்கிறவாளுக்கும் இப்படிதான் இருக்கணும். உள்ள இருக்கிறவா பகவான் காப்பாத்துவான் உணர்ந்தவள்னா, வெளியில இருக்கிற பெண் பிள்ளைகளா பகவானை காப்பாத்துவான் உணர்ந்தவார்த்தானே. அவா எண்ணத்துக்காக இப்படி பதறி கிடக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, உபாயம் என்கிற சப்தத்தை விஸ்வசித்திருக்கவோ உபேயத்துக்காகவற்றோ உபாய சீதான். பகவானே காப்பாத்துவான்னு நம்பிக்கையோடு இருந்துட்டா போருமா? பகவான் காப்பாத்துவான் ஒத்துக்கிறேன், கவலை இல்ல, எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த தடையும் அவனை தடுக்க போறதில்ல, அவன் தான் காப்பாத்துவான், அதுல ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனா அவனே பலன் அப்படின்னு இருக்கிற போது பகவான வழியாக மட்டும் கொண்டால் போருமா? பலனா கொள்ள வேண்டாமா? அப்ப அந்த பகவானை அனுபவிக்கணும்ன்ற எண்ணம் உனக்கு இல்லையா? அந்த பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும்ன்ற எண்ணம் உனக்கு இல்லையா? சித்தோபாய நட்டருக்கும் பிராபியத்தில் துறையில்லையாகில் சேதன நன்றிக்கே ஒழியமத்தனை என்ன விளம்பகேது இல்லாமையாலே பிராபிய துறையிலே பதறுகிறார்கள். பகவானையே வழி, பகவானே கதி என்று கொண்டாலும் கூட, அப்படி இருந்தாலும் பகவானை அடைய வேண்டும் என்கிறதுக்கு அவன் வழி. ஆனா அனுபவிக்க வேண்டும், பகவானுக்கு கைக்கரியம் பண்ணணும்ன்ற பதற்றம் இல்லை, ஒரு பாதிப்பு இல்லைனா என்னது? நம்ம இது எப்படி புரிய வைக்கணும்னா, நம்ம நாட்டுல குழந்தை இருக்கு, நம்ம இடத்துல ஒரு பொம்மைன்னு கேட்டு இருக்கு. அந்த குழந்தைக்கு தானே சம்பாதிச்சு அந்த பொம்மையை வாங்கிக்க முடியாது, தகப்பனார்கிட்ட கேட்கறது. தகப்பனாரும் அந்த பொம்மையை வாங்கி கொடுக்கணும்னு அந்த குழந்தை துடிச்சு வாங்கி கொடுன்னு ஒரே பிரச்சனை பண்ணாதான் தொணப்பி எடுத்தாதான் தகப்பனார் போய் வாங்கி கொடுப்பாரு. என்ன சொல்றது? முதல் நாள்
அந்த பொம்மை வாங்கி கொடுக்குறியா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டோம். அப்பா வாங்கி கொடுப்பார். நம்ம ஏன் திருப்பி கேட்கணும் வாய மூடிட்டு இருந்ததுனால் தகப்பனா இருப்பாங்க நினைப்பார், ஓஹோ ஏதோ கேட்டிருக்கு வேண்டாம் போறது, அப்புறம் வாங்கி கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு உட்காந்துருப்பார். ஆனா அந்த குழந்தை அந்த பொம்மை வேணும்னு எவ்வளவு மூர்த்தன்யமா இருக்கு. அது பிடிவாதம் பிடிச்சாதான் அது கிடைக்கிறது. ஏன்னா அப்பதான் தகப்பனாருக்கு தெரியுது இந்த குழந்தைக்கு நிஜமாவே இது வேணும். இந்த குழந்தை சும்மா சொல்லல, அந்த பொம்மை பிடிச்சிருக்கு அதனால இப்படி கேட்கறது அப்படின்றதுனால அதை பார்த்து ஒரு பொம்மையை தகப்பனார் வாங்கி கொடுக்குறார். அதே போல ஏதேனும் ஒரு வேலைக்கோ ஏதேனும் ஒரு விடயத்துக்கோ நம்மளுக்கு எவ்வளவு அதில் அத்தியாவசாயம் இருக்கிறது என்கிற எண்ணம் அது இருக்கணும். அது இருந்தா தான் நமக்கு அந்த வேலை கிடைக்கிறது. முதல் தரம் போய் ஏதோ கொடுத்துட்டோம், ஏதோ பண்ணிட்டு நான் போய் எனக்கு வேலை வேணும் அப்ளிகேஷன் போட்டு உட்காந்துருந்தா போறாது. என்ன பண்ணணும், திருப்பி திருப்பி அந்த எஜமானரை போய் அவர் வீட்டு வாசல 4-5 வாட்டி நிக்கணும். நிற்கும் போதுதான் அவருக்கு என்ன தோணும், இவனுக்கு நிஜமாவே இந்த வேலை போகணும், இதுல இவ்வளவு ஆசையா இருக்கான் அப்படின்னு தோணி அவன் பலன் கொடுப்பான், அந்த வேலையை கொடுப்பான். ஆனா அந்த எஜமானன் தான் வேலை கொடுக்க முடியும், வேற யாரும் வேலை கொடுக்க முடியாது. அது போல பகவான் தான் காப்பான், அதுல சந்தேகம் இல்லை. அவனால்தான் காக்க முடியும், அவன் காப்பான் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் அவனிடத்திலே ஆசையை காட்டாமல், அந்த பலனை அடைய வேண்டும் என்கிற ஆசையை காட்டாமலே எனக்கு பலன் கிடைச்சிடும் அப்படின்னு ஆத்துல ஓரமா முழுகி உட்கார்ந்து இருந்தா அவன் என்ன நினைச்சு விடுவான், ஓஹோ இவனுக்கு இதுல அவ்வளவா ஆசை இல்ல போயிருக்கு, எப்போ துடி துடித்து வருகிறானா அப்ப கொடுத்தா போறோம்னு நினைப்பான். அதனால எங்களுக்கும் அவளை போலத்தான் வெளியில் இருக்கிற பெண்களுக்கும் அவளை போல அவனே காக்கக்கூடியவன் என்கிற நம்பிக்கை இருந்தாலும் கூட துடிப்பு இல்லை என்றால் அவன் எப்படி வந்து காப்பான்? அப்போ பகவான் வழி என்ன, அந்த வழியிலே அந்த நம்பிக்கை இருந்துட்டா மட்டும் போடுமா? பெற வேண்டும்ன்ற ஆசை இருக்க வேண்டாமா? பெற வேண்டும்ன்ற துடிப்பு இருக்க வேண்டாமா? அதனால்தான் வெளியில் இருக்கிறவா துடிப்பிலே நிலைக்கின்றவர்கள் பகவானை அனுபவிக்க வேண்டும் என்கிற துடிப்பினாலே துவரித்திருக்கிறாள். உள்ளிருக்கக்கூடியவர்கள் பகவான் நம்மை காப்பான் என்கிற நம்பிக்கையினாலே ஆறி இருக்கிறார்கள். சுவர்க்கம் புகுகின்ற சுவர்க்கம் புகுந்தன்னு சொல்ல, சுவர்க்கம் புகுகின்ற இந்த சுவர்க்கம்னு சொன்னா பகவத் அனுபவமாகிற கிருஷ்ணானுபவமாகிற சுகம் சுகாபகம் பண்ணி கொண்டிருக்கிறாள். கண்ணன் பெருமானை தான் பெற்றுவிட்டாள் போலும் என்ன விடாதே கண்ணனிடத்திலே பகவானை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள். சுகம் விடாதே அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள். எது சுகம்? உலகியல் சுகம் கிடையாது. இந்த பகவானையே அந்த எம்பெருமானையே அனுபவித்து அவனுக்கு பண்ணக்கூடிய கையா பக்கத்துல நின்றுட்டு இருக்கிறது இருக்கே, அதுவும் எந்த தடையும் இல்லாமல், சரீரத்தினால ஏற்படுற தடை இல்லாமல், பாபங்கள் தட்டாமல் அவனுக்கென்றே இருப்பதுதான் சுகம். அதுதான் அதுக்குதான் இந்த ஆத்மா பண்ணப்பட்டிருக்கிறது. தமிழ் பாட்டு நல்ல கீர்த்தனை உண்டு, அசைந்தாடும் மயில் ஒன்று கண்டால்னு கீர்த்தனை வரும். அதுல ஒரு வரி, நிஜமான சுகம் என்று ஒன்று இருந்தால் நீடுலகில் இதையன்றி வேறு எதுவும் அன்று. எது நிஜமான சுகம் அப்படின்னா, கண்ணன் பெருமான் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறான், ராத பாட்டு பாடிட்டு இருக்கா, அங்க மயில்கள் எல்லாம் தோகை விரித்தாடுகிறது, அனைத்து தெய்வங்களும் வந்து ஆடு பார்த்துட்டு இருக்கா. இத கழிப்பதற்குத்தான், அதுதான் நிஜமான சுகம், வேற எதுவும் நிஜமான சுகம் அல்ல அப்படின்னு ஊத்துக்காடுனுடைய அவருடைய கீர்த்தனை நினைக்கிறேன். இதுதான் நிஜமான சுகம். அப்ப பகவான் அனுபவிக்கிறது தான் சுகம். அது நிரதிசயம், நிரந்தரம், நிரவதிக்கம். அப்ப அளவு கட்டிருக்காத, அளவு கடந்து இருக்கும் அந்த சுகம். அதுதான் கிருஷ்ணனே நமக்கு சுகசுக்தா ஸ்ரீமான் பரந்தபதா. அப்ப அந்த எம்பெருமானே நமக்கு சுகசுக்தன் அப்படின்னு காட்டி இருக்கக்கூடிய வகையா. அப்போ சுவர்க்கம் புகுகின்ற அப்படின்னால் ஆனந்த ரூபனாய், ஆனந்த குணகனாய், ஆனந்தாவகனாக இருக்கிற அந்த கிருஷ்ணானுபவமே இங்கு சாட்சாத் சுகம் அப்படின்னு காட்டப்படுகிறது. ஆனந்த ரூபன், ரூபமும் ஆனந்த ரூபம். அடுத்தது ஆனந்த குணம்.
அவனுக்கு ஆனந்தத்தை குணமாக கொண்டிருக்கக்கூடியவன். அடுத்தது ஆனந்தாவகம் என்று காட்டப்படுகிறது. ஆனந்தத்தை ஆனந்தத்தோடே இருக்கக்கூடியவன் என்று காட்டியிருக்கிறவனையா. அப்படி இருக்கக்கூடிய கிருஷ்ணனுடைய அனுபவமே சாட்சாத் ஸ்வீகாரம். கிருஷ்ணானுபவம் தான் நமக்கு முக்கியம் என்று அவனை அனுபவ விச்சேதம் இல்லாமல் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள் இந்த பெண் பிள்ளை என்ன காட்டியிருக்கிறவனையா. மோத்து சுவர்க்கம் புகுந்த அம்மனாய் அம்மனாய் அழகீதாக ரட்சகையாக இருக்க வேண்டும். நீ ரட்சகையாக, நாங்கள் குழைச்சரக்காகலாம். நீதாவா கண்ணனத்துல எங்களுக்கு போய் சேர்க்கணும். ஏன் நீ கண்ணனை ஏற்கனவே அனுபவிச்சுட்டு இருக்க இல்லையா, எங்களை கொண்டு போய் இடத்துல சேர்த்து விடு என்று இவர்கள் சொல்ல, சம்ஸ்ரவே மதுரம் வாக்கியம். என்ன அழகா பேசுறான், என்ன அழகா பேசுறான்னு உள்ள இருக்கிற பெண் பிள்ளை வாயை திறக்காம இருந்தாளா. அப்படி அடியவளான என்னை தாய் என்கிறீர்களே, அம்மனாயா தாய் என்று பொருள். என்ன தாய்ன்னு சொல்கிறீர்களே, அப்படினால் கிருஷ்ணானுபவம் பண்ணுகிறோம் என்று என்று இவர்கள் நினைத்திருக்கிறார்கள். இப்போது பேசினால் இவர்கள் சொன்னதுக்கு இசைந்தார் போல் ஆகிடும். என்னன்னா, இவ என்ன நினைச்சிட்டு இருக்கா, நம்ம கண்ணனம் பெருமானை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் நினைச்சு நொத்து சுவர்க்கம் புகுந்த அம்மனா அப்படின்னு சொல்றா. இப்ப நம்ம வாயை திறந்தோம்னா அது என்னவோ உண்மைன்னு கன்ஃபார்ம் பண்ணுவா. ஆனா அது உண்மை இல்லை. சில நேரங்கள்ல வாய் திறக்காம வாய் மூடி இருப்பதுதான் நல்லது. நம்ம மேல கண்ணாபின்னா பழி போட்டு இருக்கும் போது யாராவது ஏதாவது நம்மளை பத்தி நம்ம நடக்கவே நடக்காத ஒரு விஷயத்தை நடந்தா போல சொல்லும் போது நம்ம அதுக்கு என்னை பத்தி இப்படி சொல்லாது, இந்த மாதிரிலாம் நான் பண்றவங்க கிடையாது, ஏன் இப்படி பண்றேன்னு நம்ம வாயை எடுத்து பேசினோம்னா அடுத்த நிமிஷம் என்ன தெரியுமா அங்க வரும், நீ பண்ணலன்னு ஒத்துரு போடுவாளா எதிரில இருக்கிறவா, அதெல்லாம் பண்ண மாட்டா. என்ன சொல்லுவா, குத்தம் உள்ள நெஞ்சு குறுக்குறுக்கிறது அப்படின்னுவா. இதுதான் நடக்கும். ஒருத்தர் நம்ம மேல பழி சொல்றா, அந்த பழின்றது உண்மை இல்லையானால் வாய மூடிட்டு போயிடணும். கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு அவ ஆறின பிற்பாடு அதுக்கப்புறம் போய் சொல்லணும். அதை விட்டு பழி சொல்ற சமயத்துல திருப்பி அதுக்கு நம்ம எதிர்குரல் கொடுத்தோமே ஆனால் அவ அனுபரிமா நினைச்சுப்பா, ஆனா இவன் மேல தப்பு இருக்கு, அதனால்தான் பதறி பதறி பதில் சொல்றான். குத்தமுள்ள நெஞ்சு குறுக்குறுக்கிறது அப்படின்னு சொல்லுவான். அது மாதிரி உள்ள கிருஷ்ணனை அனுபவிச்சுட்டு இருக்க போல் இருக்கு. கண்ணனும் நீயுமாக நீங்கள் ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள் போல் இருக்கிறது. அதனாலதான் நீ நன்கு உறங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று வெளியில இருக்கிறவாள்னா இந்த வார்த்தையை சொன்ன போது உள்ள இருக்கிறவோ வாய் திறக்காமல் இருக்கா. என்ன இப்ப எத்தையாவது பேசினோம்னா பிரச்சனை தான் வரும், வாயை திறக்க வேணாம் என்ன. அம்மனாய் வெண்பிள்ளை அம்மனாய் தாய் போல இருக்கிறவளே அப்படின்னு கூப்பிட்டு பார்த்தோம். அவ வாயை திறக்கிறது. அடுத்தது மாற்றமும் தாராளமா சர்க்கரமாத வாசலை செப்பினால் வாயையும் செம்ம வேணுமோ, வாசல் கதவை மூடினா பரவாயில்ல, வாயையும் மூடிட்டு இருக்கியே, மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதா. கண்ணனை பட்டினி கொண்டவோ பாதி செவியையும் பட்டினி கொள்ள வேணுமோ. கண்ணனை பெருமானத்தான் அழைச்சி அழிச்சுட்டு இருக்க நீ இப்படி உங்களுடைய கண்ணனம் பெருமானை பட்டினி கொள்ளவோ பாதி, எங்கள் காதையும் நாங்கள் பட்டினி கொள்ள வேணுமா, எங்கள் காதுக்கு உணவு கொடுக்க மாட்டியா. ஐஸ்வர்யம் மிஞ்சினால் அர்த்தனானால் ஏனென்றால் ஆகாதோ. பணம் பெருத்து போச்சுன்னா இவளுக்கு பணம் எது, கண்ணன் தான் தனம். அந்த கண்ணனே உங்ககிட்ட வந்துட்டான்ற ஆணவத்துல எங்ககிட்ட வாய் திறந்து கூட பேச மாட்டியா. படுகொலை அடித்தால் தண்ணீர் வார்த்தால் ஆகாதோ. எங்களுக்கு நீ சாப்பாடு எல்லாம் போட வேண்டாம், அப்படியே விட்டுடு, ஆனா கொஞ்சம் தீர்த்தம் கொடுக்கலாம் இல்லையோ, வாயை திறக்கலாம் இல்லையோ, தீர்க்கம் கொடுக்கிறா போல. அது போகத்தை தடுக்கதால் எங்கள் சத்தை அழிக்க வேணும். நீ கண்ணனை நாங்கள் அனுபவித்து இருக்க வேணும் என்கிற போகத்தை தடுத்தா சரி, கண்ணன் இல்லாம எங்களால் இருக்க முடியாது. அதுக்கானவாவது உன் வாயை திறந்து பேசு. கண்ணன் எங்களுக்கு எப்படிப்பட்டவனா, அனுபவிக்கிற வஸ்து. நீ இல்லைன்னா நாங்க இருக்க மாட்டோம். வாய் திறந்து ஒரு வார்த்தை பேசினா எங்களுக்கு உயிர் தரித்திருக்கும். உன்னுடைய கிருஷ்ணனை தராவிட்டால் எங்களுக்கு உன்னை தந்தால் ஆகாதோ. கண்ணனை நீயே வச்சுக்கோமா, கண்ணனை நீயே வச்சுக்கா.
ஆனா உன்னை எனக்கு கொடு, மாத்தவன் தாராரோ வாசல் திறவானார். அடுத்தது அவன் கேட்கிறான், உள்ள இருக்கிறவங்க இப்போ சர்வனு கோவம் கொடுக்கும். எல்லாம் பழி போட்டு இருக்கீங்க, என்னமோ வாய் திறக்க மாட்டியா, வாசலதான் திறக்கல, வாயை திறக்க மாட்டியா, கண்ணனை நீ வச்சுக்கோ, உன்னை எனக்கு கொடு. என்னமோ உள்ள கண்ணனம் பெருமான் இருக்கிற மாதிரியும், நான் உங்களை விட்டுட்டு கண்ணனம் பெருமானோடு நான் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருக்கிறார் போலையா, அந்த பகவதனும் தனியாக பண்ணிக் கொண்டிருக்கிறார் போலையும் அல்லவா நீங்கள் சொல்லுகிறீர்கள்? என்ன ஆதாரம் இருக்கு இந்த மாதிரி சொல்றது அப்படின்னு கேட்ட உடனே, நாராயணன் உள்ள இருக்கிறவன் நாராயணன் கதவு வழியா இந்த கதவு மூடி இருக்கு, கண்ணன் உள்ள வந்ததை நீங்க பாக்கலான்னு கேட்டா, கண்ணன் உன் வீட்டு கதவு வழியாத்தான் வரணுமா? அவசியம் இல்லையே. அவன் யார் தெரியுமா? நாராயணன். ஜீவத்வாராவன்றோ அனுப்பிரவேசம், விட்டு போகாதார் போன்றோ இது. அதாவது இந்த பகவான் ஒரு ஜீவனுக்குள்ள இருந்துதான் அனுப்பிரவேசம் பண்றான். அப்ப ஒரு வஸ்துக்குள்ளேயும் அவன் இருக்கிறான். அப்ப எல்லா வஸ்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய நாராயணன் உன் வீட்டு கதவு திறந்தா வரணுமா? உனக்குள்ளே சட்டுன்னு வெளியில நிக்க மாட்டானா? நாத்தத்துழாய் மணி நாராயணன் நகனு கோபிதா நந்தனோ பவான் அகில தேகினாம் அந்தராத்ம திருக்கு விகடசோர்பிதோ விஸ்வபுத்தையே சகவு தேயிவான் சாத்வதாம் குலே. கோபிகா கீதத்துல, ஏ கிருஷ்ணா, நீ இடைச்சானியன் யசோதையின் பிள்ளை அல்ல. சொல்றா கோபிகைகள், கண்ணா நீ யசோதையின் பிள்ளையா? இல்ல, நீ யாருனால் உன்னுடைய தேவ ரகசியம் எங்களுக்கு தெரியும். எல்லா ஜீவர்களுக்கும் உள்ளே இருக்கும்படியான அந்தர்யாமி. அப்போ எல்லாத்துக்கும் உள்ளேயும் புறமும் பிரவேசித்திருக்கிறவன் கோபிமார்களுக்கு தெரியும். அதனாலதான் கண்ணனை நாற்றத்துழாய் முடி நாராயணன் நாராயணன் என்கிறார்கள். அப்ப நாராயணனாக வஸ்துவை நீ கதவு வெள்ளேருந்துதான் உள்ள வரும், நாங்க அதெல்லாம் பார்த்துன்னு நம்பிடுவோம் நினைக்கிறியா? நம்ப மாட்டோம். அவன் எங்கேயும் இருக்கான், எல்லா இடத்துலயும் இருக்கான். ஒரு சிறு குழந்தை ஆணிலும் குளம் அணுவை சதபூரிட்ட கோணிலும் குளம் நீ சொன்ன சொல்லிலும் குளம் இன்னின்ற தூணிலும் குளம்னு தூணப்படந்த போது வெளியிலேருந்தா வந்தா அவன் அந்த மாளிகைக்குள்ள தூண் உள்ளே குழந்தை வந்துருக்கான். அப்ப எல்லாத்துக்குள்ளேயும் அவன் இருக்கிற போது, அவன் இல்லாத இடமே இல்லாத போது, அப்படி இருக்கிறச்சே எங்கேருந்து வெளியிலேருந்து வந்தானான்லாம் நீ நினைச்சு ஆதாரம் இருக்குன்னு கேட்கறியே. அவன் கடன் இருக்கிறான். அவரு பேசாம இருந்தாலும் தப்பு. உள்ள இருக்கிறவன் நினைக்கிறானா, பேசாம இருந்தா ஏன் பேசலன்னு கேட்க வேண்டியது. பேசினா ஆதாரம் இருக்கான்னு கேட்டா, இந்த மாதிரி இறக்கப்படுக்கா எப்படியாவது சொல்லி அவன் எங்கேயும் இருக்கிறவன் தானே அப்படின்னு சொல்லி மடக்க வேண்டியது. நம்ம இப்ப பேசணுமா பேசக்கூடாதா? அடுத்தது அது மட்டும் இல்ல, நாற்றத்துழாய் முடி நாராயணன். வெறும் நாராயணன் இல்ல, நாற்றத்துழாய் முடி நாராயணன். அவனுடைய கூந்தலிலே இருக்கக்கூடிய திருத்துழாய் மணக்கிறதே என்று, அந்த திருத்துழாய் இது வரைக்கும் வந்து மணக்கச்சே, அப்படி இருக்கச்சே பெருமாள் உள்ள இருக்கான். அடுத்தது நம்மால் போற்ற பறை பெறும் புண்ணியனார். அதாவது வெறுமனே ஒன்றுமல்லாத இடைச்சிகளான தங்களுக்கும் அவன் தன்னை தரும். அவன் யார் தெரியுமா? அவன் உள்ள இருக்கான்னு ஏன் தெரியுமா சொல்றோம்? ஒண்ணுமல்லாத இடைச்சிகளுக்கு எல்லாமான நமக்கே அவனை தந்திருக்கிறான். எனக்கே தனை தந்த கற்பகம் போற்ற மங்களாசாசனம் பண்ண. போற்றுதல் அப்படின்னால் பல்லாண்டு 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 என்று பல்லாண்டு பாட பறை தரும் புண்ணியனால், நமக்கு கைத்தறியத்தை தரும்படியான புண்ணியம். புண்ணியம் எது மேலான புண்ணியம்? அதைத்தான் கடைசியில சொல்றான், உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். அப்ப புண்ணியம்னால் அந்த எம்பெருமா பாவனன். பாவனன் பாவனம்னா புனிதத்துவம் பெற்றிருக்கிறவன். எப்படிப்பட்ட புனிதத்துவம்னா, அவன் ஸ்வதகா புண்ணியம். அவன் சொதகா புண்ணியமாக இருக்கிறான். ஸ்வதகா அந்த எப்பெருமான் புனிதமாக இருக்கிறான். அவனை சேர்ந்தவர்களுக்கும் புனிதத்தன்மையை கொடுக்கிறான். பகவான் புனிதன், அவனை சேர்ந்தவர்களுக்கும் ஒரு புனிதத்துவத்தை கொடுக்கிறான். எப்படிப்பட்ட புண்ணியம்னா,
அத்வேஷ மாத்திரமுடையாருக்கு தன்னை பெருகைக்கு சுகுர்த்தமும் ருச்சி ஜனகனும் உபாயமும் பிராப்தியமுமாய் இருக்கிறவனாலே. எப்படிப்பட்டவனமோ, இந்த ஜென்மத்துல ஏதோ ஒரு சத்சங்கம் கிடைச்சிருக்கு, இப்படி பக்தவத்சல பெருமாளை சேமிச்சுட்டு போதும் போக்கிட்டு இருக்கோம், அவனே வழி என்று உணர்ந்திருக்கிறோம். ஏதோ நமக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி எத்தனையோ கோடி ஜென்மங்கள்ல என்னென்ன பண்ணிருக்கோமோ, எவ்வளவு பாவம் பண்ணிருப்போம். அப்படி அவனை விட்டு பிரிந்து பிரிந்து போகும்படியான இந்த ஜீவன்களை அவனை பெறுவதற்கு ஒரு சுகுர்த்தத்தை அவன் தலையில ஏறி வைக்கிறான். புண்ணியன்மை. அதாவது பகவான் என்ன பண்ணுகிறான் அப்படின்னால், அவனுடைய கிருபை நிர்ஹேதுக்கம். நிர்ஹேதுக்கம், ஒரு காரணமும் பற்றி வராத ஒரு கிருபை. பகவான் நம் மீது கிருபை பண்ணுவதற்கு காரணம் ஏதேனும் உண்டானா? ஒரு காரணமும் இல்லை. காரணம் இல்லாத ஒரு கிருபை. அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம், எம்பெருமான் நமக்கு காட்டக்கூடிய கருணையானது ஒரு காரணமும் பற்றாமல் வரும். நம்மளாம் யாருக்கான ஏதாவது செய்யணும்னா அதுக்கு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நினைத்து கொண்டு அதை எதிர்பார்த்துத்தான் நாம் செய்து கொண்டிருக்கோம். ஆனால் பகவான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்கு செய்ய வேண்டியது செய்கிறான். ஏன் ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம நமக்கு செய்யணுமா? அவனுக்கு என்ன தள்ள எழுத்துன்னா, நம்ம செஞ்சுதான் அவனுக்கு ஒரு நடக்கணுன்ற அவசியம் இல்லை இல்லையா? நமக்கு நம்ம இடத்துல, அதாவது நம்ம இடத்துல ஒன்னும் செஞ்சுத்தான் அவனுக்கு நடக்க வேண்டும் என்கிற அவசியமில்லை. அப்போ அவனிடத்துல ஒரு ஆபிமுக்கியம் பிறக்க வேண்டும். ஆபிமுக்கியம் தான். ஆபிமுக்கியம் என்ன அர்த்தம் அப்படின்னா, பகவானிடத்துல ஒரு ஆசை பிறக்க வேண்டும். அப்போ தீய எண்ணம் முதல்ல போகணும். பகவானிடத்துல ஆசை பிறக்கணும்னா என்ன பண்ணணும்? தீமையான எண்ணங்கள் நம்மிடத்தில் இருந்து போக வேண்டும். அது போனாத்தான் பகவானிடத்துல ஆசை பிறக்கணும். அந்த தீய எண்ணம் போகணும்னா நமக்கு நன்மை சில விளைய வேண்டும். நம்ம இடத்துல ஏதேனும் ஒரு புண்ணியம் இருக்கணும், ஒரு நன்மை இருக்கணும். அப்படின்னா அந்த நன்மையை பற்றாசாக கொண்டு நம் எண்ணங்கள் எல்லாம் நன்மையாக மாறும். அப்ப நம்ம இடத்துல ஏதேனும் இருக்கிறதா எண்ணி பார்த்தா கூட ஒண்ணு கிடைக்காது. அப்படி இருக்கிறவா பேர்ல அவன் யாத்திரிச்சிகமான ஒரு சுகத்தை ஏற்படுகிறான். யாத்திரிச்சிகம்னா ஏதோ ஒன்றும் நமக்கே அறியாமல் செய்ததை அவன் கணக்கு எழுதுகிறான். நமக்கே அறியாம யாருக்காவது இந்த தீர்ப்பம் கொடுத்திருப்போம், நமக்கே அறியாம ஒரு பாகவதற்கு இடம் கொடுத்திருப்போம், நமக்கே அறியாம இந்த கோவிலை தெரியாம பசு ஓட்டத்துக்காக பிரதட்சணம் பண்ணியிருப்போம். அதெல்லாம் எழுதிக்கிறான். ஓ, இது பண்ணினான், இது பண்ணினான், இது பண்ணினான். இதெல்லாம் சேர்த்து வச்சு இவன் ஒரு நல்ல ஜென்மத்தை கொடுக்குறான். அந்த ஜென்மத்துல பாகவதர்களோடான ஒரு சங்கமத்தை கொடுக்கிறான், சத் சங்கத்தை. அதை கொடுத்து ஒரு ஆச்சாரியன் இடத்துல சேரும்படியாக பண்ணுகிறான். அதை செய்து ஆச்சாரியன் இவனுக்கு உபதேசித்தால் அவனுக்கு கைக்கரியத்தை கொடுக்கிறார். கடைசியில மோட்சத்தை கொடுக்கிறான். அதைத்தான் திரிபாத் விபூதியிலே பரிபூர்ண அனுபவம் நனவாது இருக்க அது உண்டது உருக்காட்டானே தேசாந்தரகதனான புத்திரன் பக்கலே பித்ருகர்மையும் கிடக்குமா போலே பரவலத்துல அனுபவம் முழுக்க நடக்கலை. ஏன்னா ஒரு அப்பாவுக்கு 5 குழந்தை இருக்கு, 4 குழந்தை தம் பக்கத்திலேயே இருக்கு. ஒரு குழந்தை ஏதோ ஒரு ஊர்ல போய் தவிச்சுட்டு இருந்தான்னா அந்த தகப்பனாருக்கு இந்த 4 குழந்தைய பத்தின கவலை இருக்காது. ஏன்னா அவன் தான் பக்கத்திலேயே இருக்கானே, சுகமா இருக்கானே. அப்போ எவன் எங்கோ இருந்து தவிக்கிறானா அவனை பத்தி தான் நினைவு இருக்கும். அது போல பகவான் பரவத்தை உட்காண்டிருக்கான். அந்த நித்திய சூரிகள் முக்தர்களை பத்தின நினைவு கிடையாது. அங்க உட்கார்ந்துட்டோம், இவாளுக்கு இவ்வளவு சாஸ்திரம் கொடுத்தோம், இவாளுக்கு இவ்வளவு வாய்ப்பு கொடுத்தோம், நம்ம சேராமல் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களே என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான். அதனால அவனுக்கு முழுமையான அனுபவம் கிடைக்கவில்லை. எல்லா குழந்தைகளும் அவனுக்கு அப்பாவுக்கு பக்கத்துல இருக்கணும். சில குழந்தைகள் இந்த நில உலகத்திலயா
சில குழந்தைகள் அவனோடும் இருந்தால் எந்த குழந்தை கஷ்டப்படுறதோ அதை பத்தின நினைவு இருக்குமா போலே எனக்கு முழுமையான சந்தோஷம் இல்லை. 4 பசங்க நின்னாருக்கா, பாவம் ஒரு மையப்பட்டிருந்தா, இப்படி காடா பண்ணணும்னு சொல்றா போல எல்லாரும் என் கூட இருக்கா. ஆனா பல ஆத்மாக்கள், ஜீவாத்மாக்கள் இங்க நிலத்துல கடந்து கட்டப்படுறாளே என்று சம்சாரிகள் பக்கலே திருவுள்ளம் குடி போய், இந்த சம்சார மண்டலத்துல இருக்கிறவா, பிரகிருதி மண்டலத்துல இருக்கிறவா பக்கத்துல அவன் மனசு போய் இவர்களை பிரித்தால் ஆற்ற மாட்டாரே, இவர்களோடு கலந்து பரிமாறினைக்கு கரணகளை கொடுத்து இவாளை பிரிச்சா என்னால இருக்க முடியாது, எப்படியாவது கூட சேர்க்கணும். அதுக்காக என்ன பண்ணணும், இந்த ஆத்மாவை மூல பிரகிருத்தின்னு ஒரு தத்துவம் ஏற்கனவே சொன்னேன். கையும் காலம் இல்லாத தசையில் இருக்கிற அந்த தத்துவத்துல அதுல இந்த ஆத்மாக்களை கையும் காலம் இல்லாம ஓட்டின்றது. அந்த ஆத்மாவை பிரிச்சு எடுத்து அதுக்கு கரணங்களை கொடுத்து கலையபரங்களை கொடுக்கிறார். அதனை கரண கலைபரங்கள் அப்படின்னு சொன்னால் அந்த எம்பெருமான் இவர்களுக்கு ஒரு கிருப பண்ணி இவர்களுக்கு ஒரு ஜென்மத்தை கொடுக்கிறான். ஒரு மனுஷனாக பிறக்கும்படியான தகுதியை கொடுத்தான். அப்படி கொடுத்து அவற்றை கொண்டு வியாபரிக்கீடான சக்தி விசேஷங்களையும் கொடுத்து, இந்த கை கால்கள் எல்லாம் கொடுத்துட்டா போறாது, அதுக்கான ஞானத்தை கொடுக்கணும். அவன் தேகத்துல சக்தியை கொடுக்கணும். அந்த தேகத்துல சக்தியையும் கொடுத்து கண்காணவென்கில் ஆணையிட்டு விளக்குவார்கள். அதுக்கு மேலே இவ்வளவு பண்ணினவன் நேரம் வந்து நிக்க வேண்டியிருக்காங்கன்னா, நேரம் வந்து நின்னா அவன் கொடுத்துட வச்சுண்டு எனக்கு நீ வேண்டாம் போ அப்படின்னு ஆணையிட்டு அவனை விளக்கும் அளவுக்கு தகழ்ந்தவர்கள். அதனால அவர்களிடத்துல நேரம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி உறங்குகிற பிரஜையை தாய் முதுகில் அணைத்து கொண்டு கிடக்குமா போலே. ஒரு குழந்தை தூங்கிட்டு இருக்கிற குழந்தைய இந்த தாயார் என்ன பண்ணுவார்னா அணைத்து கொண்டு தூங்குகிறார் போலே அந்த எம்பெருமான் நமக்கு தெரியாமல் நமக்குள்ளேயே இருந்து கொண்டு நல்லது செய்கிறான் கிடக்குமா போலே தான் அறிந்த சம்பந்தமே ஹேத்துவாக விடமாட்டாரே அகவாயிலே அணைத்து கொண்டு. இவனை என்னத்தான் இவன் நம்ம விட்டு விலகி போனாதான், இவன் நம்ம பிள்ளை, நம்மோட சொத்து, இவனை நம்ம தான் காப்பாற்றணும்னு நமக்குள்ள இருந்து கொண்டு நமக்கு தெரியாமலே நம்மை அணைத்துக் கொண்டு கிடக்கிறான். ஆட்சியில் தொடர்ச்சி நடைபெறு நன்று, அதாவது ஆட்சியில் தொடர்ச்சி நன்று என்று விடாதே சத்தையே நோக்கி உண்ட உடற்கேடனாய் இவன் எப்படியோ தெரியட்டும் விடாமல் இவனுடைய நன்மையையே நோக்கி கொண்டு இவன் எங்க போனாலும் எதை பண்ணாலும் அவன் கூடயே இருந்து கொண்டு உடன்கேடனாய் இவர்கள் அசத்கர்மங்களிலே பிரவர்த்திக்கும் போது மிக்க மாட்டாதே. இவன் தப்பு பண்ணிட்டு இருக்கே, டேய் இதெல்லாம் பண்ணாடா அப்படின்னு சொல்லக்கூட முடியாம, ஏன்னா அவனுக்கு பயம். குழந்தை இருக்கு, ரொம்ப அறாத்தா இருக்கு, அந்த குழந்தையின் இடத்துல போய் ஹிதம் சொன்னா நல்லது சொன்னா, நம்ம குழந்தைதான் நல்லது சொன்னா அது கைய காலம் வச்சு இந்த அழுதுட்டே இருக்கு, ரோட்ல பரல் வருதுன்னு வச்சுப்பான். அதை அடம்பிடிச்சுன்னு அழைச்சே இந்த தாயிட்ட போய் இதெல்லாம் பண்ணாதே அப்படின்னு அதை கண்டித்தால் அதுக்கு மேல அந்த பிரச்சனைன்னு ஏறத்தான் ஏறும், இன்னும் அடம்பிடிச்சுதான் இருக்கும். அப்ப அந்த தாய் என்ன பண்றா, அது எப்படியோ போட்டோம் தானா அடங்கி வரட்டும் விட்டுடுறாலும். அதுபோல பகவான் இவன் கிட்டதுக்கு என்னென்னத்தையோ பண்ணிட்டு இருக்கான், அனுபவிச்சுட்டு வரட்டும். நம்ம தூக்க போய் தடுத்தோமே ஆனால் அவங்க நம்ம மேல கோபம் தான் வரும்னு நம்ம பண்ற தப்பையெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஏன் பகவான் நம்ம பண்ற தப்பையெல்லாம் அனுமதிச்சுட்டு இருக்கான், தடுக்கிறது இல்லைன்னா சொன்ன கேட்டதானே, நீ யார் எனக்கு சொல்றதுன்னு கேட்கிற புத்தி நமக்கு. அதனால சொன்னா கேட்க மாட்டான் இவன். ஏதாவது நம்ம குழந்தை ஏதாவது ஏதாவது பண்ணிட்டே இருக்கச்சு, அது பைக்கு பிடிச்சா மாதிரி அடம் பிடிச்சிட்டு தலைக்கு மேல போய் பண்ணிட்டு இருக்கச்சு, நம்ம போய் தடுத்தோம் என்னது, திருப்பி நம்மளை எப்பயாவது ஏடாவிடமா பேசுறது, தப்பா பேசுறது. அதனால என்ன பண்றோம், கொஞ்ச நேரம் ஆத்மீக தானே. கணவன் கண்ணாபினா அந்த உச்சி வாய்ஸ்ல கத்திட்டு இருக்கிற போது இந்த மனைவி என்ன பண்றா, திருப்பி பேசாம உள்ள உட்காந்துருக்கா. ஏன்னா திருப்பி இவர்கிட்ட பேசினா பிரச்சனை தான் அதிகமாகும் அப்படின்னு இவர் இன்னும் தன்னை கெடுத்துப்பார். இவர் எவ்வளவு குப்பகம் அடக்கிறத அவர்கிட்ட போலாம். அதுபோல இந்த எம்பெருமான் இவனுக்கு தீமையான எண்ணத்தை தடுத்தோமையானால் இவன்
இன்னும் நீ யார் என்ன தடுக்கிறதும் தப்பணிதான் இருப்பான், வாயமும் இருப்பான். எப்போ அவன் சாந்தமாயி கொஞ்சம் நல்லது பண்ணணும்ன்ற எண்ணம் வருதோ அப்ப உள்ள புகுந்துடுவோம்னு காத்துட்டு இருக்கான். அதத்தான் நம்ம பண்ண தப்புக்கெல்லாம் அனுமதிதானத்தை பண்ணி உதாசீனரை போல இருந்து மிக்கைக்கு இடம் பார்த்து இவனை உதாசீனப்படுத்துற மாதிரி அப்படியே இருந்து எப்ப நமக்கு சான்ஸ் கிடைக்கும், எப்ப இவனை விட்டு விடலாம், எப்ப இவனை நல்லவனாக்கலாம் பார்த்து கொண்டு உதாசீனரை போல இருந்து மிட்கைக்கு இடம் பார்த்து நன்மை என்று பேரிலவன இடலாவது ஒரு தீமை காணாது. தப்புதான் பண்ணிட்டு இருக்கான், அதுலயான ஏதாவது ஒரு நன்மை மட்டுமானான்னு பார்த்தாலாம் அதுலயும் பண்ற தப்புலையும் நேர்மை கிடையாது. 4 பேர் சேர்ந்து திருடலாம்னு முடிவு பண்ணிருப்பான். 4 பேர் சேர்ந்து திருடலாம் முடிவு பண்ணிட்டு திருடிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பணத்தையாவது இவன் 4 பேருக்கு நேர்மையா ஒருத்தன் பிரிச்சு கொடுக்குறான் படி கேட்க மாட்டான். அவன் என்ன பண்ணுவான், இவாளோட சேர்ந்து திருடிட்டு மீதி 3 பேர் அடிச்சு ஓட்டுறது எப்படித்தான் பார்ப்பான். அப்போ நன்மை இவாளுக்காவது நன்மை பண்ணியிருக்கான், உண்மையா இருந்திருக்கான், ஏதோ ஒரு விடயத்துல உண்மையா இருந்திருக்கான்னு பார்க்கணும்னா கூட பார்க்க முடியும். அதுல கூட ஒரு நன்மை இல்லை என்ன காட்டி நன்மை தீமையை தீமையும் காணாதே நெற்றியை கொற்றி பார்த்தால் அப்பிராபியம் என்று கண்ணநீரோடே மீறுவது. அதனால என்ன பண்ணுவா, ஒருத்தர் மூச்சு பேச்சு இல்லாம கிடக்கிறார், அவர் விக்காரா போயிட்டாரான்னு பாக்கணும், நெத்திய கொத்தி பார்ப்பான். அதுபோல நெத்திய கொத்தி பார்த்தா ஏதாவது பச கிடைக்குமாட்டா, ஒன்றும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு கண்ணீரோடே மெழுவது திரும்பி போவது என்ன தனக்கு ஏற்ற இடம் பெற்ற அளவில் என் ஊரை சொன்னாய். சரி, இப்படி திரும்பி போயிட்டு இவன் எப்ப திருந்துவான்னு பார்த்துட்டே இருக்கான் பெருமான். அப்போது அங்க ஒருத்தர் நேர்படுறார். அவன் என்ன பண்றாருன்னா, அவர்களோட நண்பர், ஏன்பா நீ எங்க இருக்க அப்படின்னு, யாரு ஒன்னும் பகவானை விட்டு பிரிந்து நாஸ்திகனை போல இருக்கிறவனுடைய நண்பர் ஒருவர், அவர் பரமஹஸ்திகர். அவர் வரார் அண்ணாத்திரமட்டை இவர்கிட்ட வரார். இவா 2 பேரும் தெருவுல சந்திச்சுக்கிறே, இப்போ ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பாட்டு, கோவிந்தா நீ எங்க இருக்கேன்னு கேட்கிறார். அவன் பேர் கோவிந்தன் பேர், அவர் பேர் நண்பர் பேர். நானா திருநின்ற ஊர்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே பெருமாள் என்ன பண்றான், என் ஊரை சொன்னாய், யார் நாஸ்திகன் பேர்ல நன்மை எழுதுறான், என் ஊரை சொன்னாய் திருந்த ஊர்லயா இருக்கே அப்படின்னு பெருமான் கேட்கிறான் அவரை. ஏன்பா கோவிந்தா இன்னும் திருந்த ஊர்லயா இருக்கே அப்படின்னு கேட்கிறான் இந்த நாஸ்திகன். நாஸ்திகன் ஏதோ தனக்கு தெரியாம அந்த ஊர் பேரை சொன்ன உடனே என் ஊரை சொன்னாய் அப்படின்னு எழுதிக்கிறான். கோவிந்தன் கோவிந்தன் அவன் கூப்பிட்டானோ இல்லையா, அடுத்தது என் பேரை சொன்னாய் எழுதிக்கிறான். அந்த கோவிந்தனை கூப்பிடல, இந்த கோவிந்தனை கூப்பிட்டா இவனுக்கு பேர் கோவிந்தன், ஆனா இவரை கோவிந்தன் கூப்பிட்டதுனால என் பேரை சொன்னாய் எழுதிக்கிறான். அந்த இவருடைய நண்பர் கோவிந்தர் இருக்காரு, அவர் என்ன பண்றாரு, ஏப்பா எனக்கு ஒரு காரியம் இருக்கு, இந்த செக்க போற வழியில கொண்டு போய் போடுறியா அப்படின்னு சொல்லிட்டோம். எனக்கு கொஞ்சம் தாகமா இருக்கு, தீர்த்தம் கொடுக்குறியான்னா அவன் தீர்த்தம் எடுத்து வந்து கொடுக்குறான். ஓஹோ, என் அடியவர்களுக்கு நன்மை செய்தாய், என் அடியார் விடாய் தீர்த்தாய் அதை எழுதுகிறான். என் அடியார் விடாய் தீர்த்தாய், என் அடியாரை நோக்கினாய், அவர்கள் விடாய் தீர்த்தாய். அடுத்தது கொஞ்ச நேரம், இன்னும் 1 மணி நேரம் டைம் இருக்கு ட்ரெயின் வந்து, எங்க போய் எங்காத்துலவா எங்காத்து திண்ணையில உட்கார்ந்து போன்றான், அவர்கள் ஒதுங்க நிழல் கொடுத்தாவாய் என்று சொல்லி. அடுத்தது இவன் ஒரு நாள் இதே மாதிரி மாட்டை ஓட்டிட்டு வரான். இந்த மாடு என்ன பண்றது, இந்த சன்னதியை பிரதட்சணமா ஓடுறது, இந்த கோவில் வெளியில மாட வெளியில அப்படி ஓடுறச்சு. இந்த மாட்டை தெரிஞ்சுட்டே ஓடுறான். போய் என்ன பிரதட்சணம் பண்ணியன்னு எழுதிக்கிறான். இப்படி பகவான் இவன் மேல யாதிருச்சிகமாக சுக்குர்த்தம், அதத்தான் மடிவாகாயிட்டு பொன்வாணியின் பொன்னை உரைகல்லிலே உரைத்து மெழுகு எடுத்தார் போல் கழிஞ்சி என்று திரட்டுமா போலே. ஒரு பொண்ணை சேகரிக்கிறவன் பொன்வாணியன் என்ன பண்ணுவான், அவன் சோடித்து பார்க்கிறார் போல அந்த உரைகளிலே கொஞ்சம் கொஞ்சமா தேய்ச்சி இன்னைக்கு இவ்வளவு கிடைச்சது, இவனுக்கு எவ்வளவு கிடைச்சது பொண்ணை சேர்க்கிறார் போல இவன் இடத்துல இன்னைக்கு இவ்வளவு நன்மை கிடைச்சது, இவ்வளவு நன்மை கிடைச்சது, நீ சேர்த்து வச்சு
அதற்கு பிற்பாடு ஜன்ம பரம்பரை தோறும் யாத்திரிச்சிகம், பிராசங்கிகம், ஆனுசங்கிகம் என்கிற சுகிருத்த விசேஷங்கள் பல ஜன்மங்களாக இவன் இப்படி அவன் மேல நன்மையை எழுதி 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 வச்சு அப்படி பல ஜென்மங்களுக்கு பிற்பாடு இவனுக்கு இப்போ ஒரு மனுஷ ஸ்ரீ வைஷ்ணவ ஜன்மத்தை கொடுக்கறதுக்கான ஒரு நிலை வந்து விட்டது. அவ்வளவு சுத்தம் கிடைச்சுடுத்து, அவ்வளவு கிரெடிட் பேலன்ஸ நம்ம சேர்த்துட்டோம் அவன் கிட்ட இருந்து அப்படின்னு அவனை ஸ்ரீ வைஷ்ணவனை பிறக்க வைக்கிறான். ராமானுசன் அடியார்கள் ஆறுதுன்றது சுலபம் இல்லை. யார் வேணாலும் ஆகலாம், யார் வேணும்னாலும் பிறப்புக்கு எந்த தடையும் இல்லாமல் யார் எப்படி இருந்தாலும் ராமானுசர் அடியவர்கள் ஆகலாம். ஆனா ராமானுசர் அடியவன் ஆகணும்ன்ற எண்ணி மனசுல தோண முடியும். நமக்கே பல பேர் இருக்கா, அதுல இந்த குடியில பிறந்து விட்டும் ராமானுசன் அடியவன் ஆகணும்ன்ற எண்ணம் அவளுக்கு தோன்றதானே இல்லையே. அப்போ எம்பெருமானாருடைய அடியவராகவும் நெத்தியில திருநாமத்தை திருமணம் தரித்துக் கொள்ள வேணும், சங்கர சக்கர லாஞ்சனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் எந்த எம்பெருமான் கிருபை இல்லாமல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்கு கிடைக்காது, நமக்கு அவை கிடைக்காது அப்படின்னு காட்டி இருக்கக்கூடிய விடயம். அப்ப புண்ணியம்னா இவ்வளவு தூரம் நமக்கு பண்ணி நம்ம அவன் இடத்துல சேர்த்துக்கிறானே, இத நம்மளுக்கு ஏதாவது ஒன்று இருக்காது. நம்ம ஒரு வியக்தி பிராப்தாவும் பிராபகனும் பிராப்திக்கு உகப்பானும் அவனை அடையவன் அவன், அடைவதற்கு முயற்சி செய்கிறவன் அவன், அடைந்தால் அனுபவிக்கிறவன் அவன். நமக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா நாம் அடையப்படும் பொருள் இதுதான் உண்மை. இந்த உண்மையை உணர்வது ரொம்ப முக்கியம். அப்படி அவன் புண்ணியனால் பண்டொரு நாள் கூட்டத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணன். இந்த கும்பகர்ணன் எப்படிப்பட்டவன்? கூட்டத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணன். எந்த யமனை இந்த கும்பகர்ணன் ஜெயித்து தோற்றவர்கள் ஆடும் ஆட்டமான குழமணி தூரத்தை ஆட விட்டானா, அப்படிப்பட்ட இந்த கும்பகர்ணன் ராமசேனையாலே அடிபட்டு விழுந்து அதே யமனுக்கு இரையானான். செம்பிட்டு செய்து விஞ்சி திருநகர் செல்வன் தேடி வம்பிட்டு தெரியலின் முன்னுயிர் கொண்டான் மலையை வாழ்த்தி அம்பிட்டு துன்பம் கொண்ட முன்னுடை நெஞ்சோடைய கும்பிட்டு வாழ்கிறேன் நான் கூற்றையும் ஆடல் கொண்டேன். கும்பகர்ணன் சொல்றான், யார் தெரியுமாறானே? யமனையே என் கண்ணு முன்னாடி அவனை அடிச்சு ஓட விட்டு ஆட விட்டவன் அப்படின்னு சொல்றான். அப்படிப்பட்டவன் இன்னைக்கு யம வாயில விழுந்தான். அப்படிப்பட்ட யம வாயில விழுந்த அந்த கும்பகர்ணன் கூட 6 மாச காலம் தூங்குவான், 6 மாச காலம் முடிச்சுட்டு இருப்பான். அந்த கும்பகர்ணன் போற போக்குல அங்க போச்சே, யமன் வாயில விழுந்து போச்சே, யமன் கையில போச்சே, அவனுக்கு இருந்த தூக்கத்தை எல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிட்டான் போறது. தோற்று உனக்கு உறங்குகின்ற கும்பகர்ணா உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்ற நின்றுதான் எழுந்தீராய் எழுந்தீராய் கரங்கு போல விற்பிடித்த காலம் முதல் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்துறங்குவாய் எழுப்பரா. கும்பகர்ணா உன் மாய வாழ்வெல்லாம் இங்கு அழிய போகிறது. நம்ம தூதர்கள் சாப்பிட்டதா இதெல்லாம் போக போறது. ஏன்னா காலதூதர்கள் உன்னை கொள்ள எடுத்துக்கொள்ள போகிறார்கள், உன் உயிர் போக போகிறது. அப்ப அந்த உயிர் போற போக்குல தன் தூக்கத்தை மட்டும் உன்கிட்ட தோத்து விடாம போறது. இதுல தூக்கத்துல தோத்து அவன் தூக்கத்தையும் சேர்ந்து உனக்கு கொடுக்கலாம் போறதுக்கு நீ எழுந்து வெள்ள மாட்டேன் வரமாட்டேன்ற எவ்வளவு பெரிய பரியாசம் வருது. பெருந்துயில் தான் தந்தானோ ஆத்தல் அனந்தருடையாய் அழகிலான ஒரு உறக்கம் நாங்கள் துயிலிடம் பாட வேண்டுமோ, நீ எழுந்திருந்தால் நல்லா தூங்குறப்போ நாங்க உன்னை எழுப்பணுமா, நீயா எழுந்திருக்க மாட்டியா? அருங்கலமே அருங்கலமேன்னு சொன்னா எங்கள் குழுவுக்கு அழகிய ஆவரணமாய் இருக்கக்கூடியவளே. எப்படி ஆச்சாரியன்
ஆச்சாரியர்கள் என்கிற குரு பரம்பரையாகிற அந்த குழுவுக்கு அழகிய ஆவரணமாக எம்பெருமானார் திகழ்கிறாரா? அதுபோல் இருக்கக்கூடியவனே தேத்தமாய் வந்து தரா. அதாவது சரியா வந்துற, சரி பண்ணிட்டு வா. இந்த மாதிரி திடீர்னு அப்படியே கண்ணை வச்சு தொடச்சு வந்துடான உன்னை அலங்கரித்துக் கொண்டு சரியான நேரத்திலே வந்து திறப்பாயாகா என்று காட்டி இருக்கக்கூடிய ஒரு அடுத்த பாசனம். இந்த முடித்துக் கொண்டு அடுத்த பாசனத்துக்கு போற கத்து கலவை கணங்கள் அடுத்த பெண்பிள்ளையினுடைய வீட்டுக்கு. இந்த பாசனத்தை 2 பாசனத்துல என்ன சொல்லியிருந்தது? எல்லாத்தையும் விட்டுடணும், அவனே உபாயம் என்று கொள்ளுபவர்கள் தங்கள் முயற்சிகள் அனைத்தையும் விட்டு விடுவார்கள். சொல்லியாச்சா? அப்போ முயற்சிகள் அனைத்தையும் விட்டு விடுவார்கள்னா சொல்றச்சே தர்ம பரித்தியாகத்துல சர்வ தர்மான் பரித்தியஜ்ய அப்படின்னு சர்வ தர்மானு எல்லா தர்மங்கள், தர்மம் தர்மானு சர்வ சப்தம். சர்வ சப்தத்துல என்ன சொல்றது அப்படின்னு சொன்னால் அது நித்திய நைமித்திக கர்மங்களையும் அகப்படப்பட்டு அவனை வழியாக பற்றுதல்னு காட்டுறது. அப்படின்னா விடுதல்னா மொத்தமா ஒப்புக்கணுமா? குடும்ப போஷணத்திலிருந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற குல தர்மத்தையும் விட்டு எல்லாவற்றையும் விட்டு வர்ணாசிரம தர்மாதிகள் எல்லாம் விட்டுணும் அவனை உபாயமா பத்தினா சரியா? சரி சுவாமி, நாள்ல நான் வேலைக்கு போறது இல்லை, என் பெண்டு பிள்ளைகள் பார்த்துக்க போறது இல்லை, அவன் எப்படியோ போட்டுக்கோ அப்படின்னு விட்டுருந்தோம்னா விட முடியாது. இவனுடைய கடமைகளை செய்துதான் ஆக வேண்டும். ஆனால் அங்க விடுன்னு சொன்னது, கீழ் 2 பாசனங்களை விட்டு பற்றுன்னு சொன்னது, அவைகள் நமக்கு உபாயம், பலனை கொடுக்கக்கூடியது. இதை செஞ்சா நமக்கு மோட்சம் கிடைக்கும்ன்ற எண்ணத்தை கொடுக்கும். அப்ப எப்படி செய்யணும்? இது அவனுடைய ஆணை என்று ஸ்ருதிர் ஸ்மிருதிர் அமைவாக்ஞா கண்ணன் சொன்ன. இந்த சாஸ்திரம் என்னுடைய ஆணை என்று கண்ணன் சொல்லி இருக்கிறார். அப்ப அவனுடைய ஆணையாக இதை நிறைவேற்ற வேண்டுமே தவிர, அப்ப ஆணையை நிறைவேற்றினால் தலைவன் சொன்னதன் தொண்டன் கேட்டானே, ஆனால் தலைவனுக்கு சந்தோஷம். அதுபோல பகவான் விதித்த சாஸ்திரத்தை படி வாழ்ந்தோமே, ஆனால் பகவானுக்கு சந்தோஷம். எனக்கு சந்தோஷம் இருந்தாலும் செய்யாத, எனக்கு பலன் கிடைக்கும் இருந்தாலும் அதை செய்யாத, அவனுக்கு பலன் கிடைக்கும்னு தனக்கு பலன் கிடைக்கும் செய்கிறார். அவன் முகமலத்திற்காக செய்கிறேன் என்று கொள்ள வேண்டும். அப்போ அந்த எம்பெருமானுடைய கைங்கரியமாக வழியாக செய்யாமல் நம் கடமைகளை பலனாக செய்ய வேண்டும். கடமைக்கே செய்யாம பகவான் விதித்திருக்கிறான் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு செய்யணும். அப்போ இவன் தான் இவை நன்றி நேரே வெட்டிலம், நேர விட முடியாது, நேரே வெட்டிலம். அப்போ இவனுடைய கர்மம் என்னன்னா கர்மம் கைக்கரியத்திலே அவனையே வழி என்று அடைந்தவர்கள் அவர்கள் சாஸ்திரப்படி செய்ய வேண்டிய செய்கை எல்லாம் அவனுக்கு கைக்கரியமாயிடும். அதனால்தான் நம்ம எல்லாரும் சங்கல்பம் பண்ணிக்கிறச்சே ஸ்ரீ பகவதாத்மியா பகவத் கைக்கரிய ரூபம்னு சங்கல்பம் பண்ணிக்கிறோம். எனது பகவத் கைக்கரிய ரூபம்னு பிரீத்தியர்த்தம் இல்லை, நம்ம செய்யறது எல்லாமே கைக்கரிய ரூபம் என்ன. அப்போ அப்படி செய்யலன்னு என்ன ஆகும் சுவாமி? அப்போ எந்தெந்த கர்மங்களை செய்யணும்னா எதை செய்தால் புண்ணியம் வரும் அதை செய்யக்கூடாது. ஏன்? புண்ணியத்தை சேர்த்துட்டாலும் இந்த நில உலகத்துக்கு வர வேண்டியதுதான். என்ன செய்யணும்? எதை செய்யவில்லை என்றால் பாபம் தட்டுமோ அந்த பாபத்தை சேர்த்துக்காம இருக்கிறதுக்காக செய்யாமல் இருந்தால் பாபம் வரும்ன்ற கர்மம் சிலது இருக்கோ இல்லையோ, அந்த கர்மத்தை மட்டும் செய்யணும். தர்ப்பணாதிகள் சொல்லப்படணும். அந்த நண்பர் தர்ப்பணாதிகளும் பண்றான். தர்ப்பணாதிகள் பண்றச்சே 4 மாசங்கள் வருஷத்துல கண்டிப்பா பண்ணியாகணும். பண்ணலன்னா பாபம் வரும்னு சொல்லியிருக்கு. அதனால 4 மாசம் தான் தர்ப்பணம் பண்ணணும் ஸ்ரீ வைஷ்ணவம். அதே போல சந்தியாவந்தனம் பண்ணினா புண்ணியம் கிடையாது, பண்ணலன்னு பாபம். அதனால சந்தியாவந்தனம் பண்ணணும். அதே போல அவரவர்கள் அவர் குலத்தொழில
ஏதாவது கொஞ்சம் அம்மையா இருக்கணும். இருந்தா புண்ணியமான புண்ணியம் கிடையாது, பாவம் பண்ணலன்னா. நித்தியம் பசுவை கறக்கணும் இடையர்கள், கறக்கலன்னு பாவம். அதனால கறக்கணுமே தவிர இத கறந்தா நமக்கு ஒண்ணு கிடைக்கும்ன்றதுனால கறக்கக்கூடாது. அதனால இங்க காட்டி இருக்கிறவரையா தர்ம பரித்தியாகம் எனின் ஸ்வரூப தியாகம் அன்றிக்கே உபாயத்துவ புத்தி தியாகம். தர்மத்தை விடணும்னு சொன்னா அந்த அது தர்மம் என்ற எண்ணத்தை விடணும். நம்ம செய்யறதுதான் நமக்கு பலனை தருது, மோட்சத்தை தருதுன்ற எண்ணத்தை விடணும். நம்ம செய்யறது மோட்சம் தராது, அவன் தான் மோட்சம் தரணும். அப்ப நம்ம செய்யறது அவனுக்கு செய்கிறோம் என்கிற எண்ணத்தோடு செய்ய வேண்டும். அப்ப தர்ம பரித்தியாகம்னா நம்ம செய்யறது தர்மம் அல்ல, நாம் செய்வதனால் சந்தோஷப்படும்படியான கிருஷ்ணனே தர்மம் என்கிற எண்ணத்துல கிருஷ்ணனுக்காக செய்யுங்கள் உங்கள் கடமையை, உங்களுக்காக செய்து கொள்ளாதீர்கள். அவ்வளவுதான் இங்க வித்தியாசம். அதனால கத்து கறவை கணங்கள் பல கறந்து, பல கறவைகளை கறந்து செத்தார் பிளரைய சென்று சரி செய்யும் கறவைகள் பல கறவைகள் பல கறந்து, கணங்கள் பல கறந்து, அவ்வளவுக்கு பசு கூட்டம், கறவைகள் கூட்டம். செத்தார் இப்படி தங்களுடைய தர்மத்தை செய்து எதிரிகள் யாரேனும் இருந்தார்களே ஆனால் அவர்கள் வரட்டு, அவர்கள் அடிக்கிறேன் இல்லாமல் சென்று சென்று செய்யும். அவ இருக்கிற இடத்துல போய் அவள் அடிக்கிறது. குத்தமும் இல்லாத கோவலர். இப்படி ஸ்வதர்மத்தை செய்தால் நமக்கு குற்றம் சேராது. என்ன சேராது? பாபம் சேராது. நீங்க புண்ணியம் சேர்த்துக்க கூடாது, பாபத்தையும் சேர்த்துக்க கூடாது. அப்ப பாபத்தை சேர்த்துக்காம இருக்கணும்னா நம்ம காரியத்தை நம்ம சரியா செய்யணும். அப்ப நம்ம காரியத்தை சரியா செஞ்சா பாபம் சேராது. அப்போ சீக்கிரம் மோட்சம் கிடைக்கும். இல்லையானால் இந்த பாபத்துக்கும் சேர்த்து அனுபவிக்கணும் போலியோ, அதனால அனுபவிச்சும் கிடப்பாங்க. எவ்வளவு ஒரு புண்ணிய பாவங்களை சேர்த்துக்கிறோமோ அவ்வளவு நம்ம நாள் நீளும். சுவாமி ஒருத்தர் 100 வயசு வரைக்கும் வாழணும், வாழ்நாள் பாவத்தையும் புண்ணியத்தையும் பண்ணிட்டே இருந்தா வாழ்க்கை வாழ 100 வயசு வரைக்கும் இந்த தேகத்துல இல்ல. இங்க நாள் நீளும்னு சொல்றே வழிய இந்த தேகத்துல நாள் நீளும்னு சொல்லலாடி. தேகம் மாறும், ஆனா பரவலம் போகாது இந்த ஆத்மா. அப்ப பரவலம் போனால் அந்த புண்ணியபாப கணக்குகள் ஒழிக்கப்பட வேண்டும். அதை ஒழிக்கப்பட வேண்டும், பாப்பத்தை சேர்க்க கூடாது. அப்படின்றதுக்காகத்தான் நம்ம தர்மத்தை நம்ம செய்யணும். அப்படி செஞ்சவர்கள் பாபம் என்கிற குற்றம் தட்டாதவர்கள், அகரணே பிரத்யவாயம் இல்லாதவர்கள், செய்யாவிட்டால் பாபம் வரும் என்கிற பாவம் இல்லாதவர்கள். கரணம் செய்கை, அகரணம் தான் செய்யாதிருக்கை. அகரணே பிரத்யவாயம் தான் செய்யாதிருப்பதனாலே ஏற்படும்படியான பாவம், செய்யாதிருப்பதனாலே ஏற்படும்படியான பாவம் இல்லாதவர்கள். அப்படின்னா தங்கள் கடமையை செய்பவர்கள் உத்தமம் இல்லாத கோவலர்தம் பொற்கொடி என்கிற வெண்பிள்ளை எழுப்பரா. இந்த பாசுரத்தில் இருக்கக்கூடிய மேலும் உண்டான சில அர்த்தங்களையும் நாளைய பாசுரம், அதாவது இன்றைய பாசுரம், அதாவது நாளைய பாசுரம் ரொம்ப முக்கியமான பாசுரம். கனை திளங்க பெருமை எம்பெருமானாருடைய பிரபாவம் தெரிவிக்கும்படியான பார்த்தோம். நற்செல்வன் தங்காய் என்று அந்த இடத்துல பெரும்பூர் மாமனிக்கு பின்னாள் என்று வைபவத்தை கொடுக்கக்கூடிய பாசுரம். இப்போ இன்னொரு சந்தேகம் வரும், சுவாமி எனக்கு சந்தியாவந்தனமா பகவத் கைங்கரியமா, பால் கரத்தலா பெருமாளுக்கு கைங்கரியமா, அப்படி ஒரு கேள்வி. கடமைதான், இதுவும் கைங்கரியம். நான் பண்ற தினப்படி பண்ற கடமையும் கைங்கரியம், பகவானுக்கு சந்நிதியில போய் பண்ற கடமையும் கைங்கரியம், அதுவும் கைங்கரியம். அப்ப இந்த கைங்கரியமா அந்த கைங்கரியமாக வந்தா எனக்கு கை கொள்ளுவது, எதை விடுறது, இல்லைன்னா எதை அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி பண்றது அப்படிங்கிற கேள்விக்கு நாளைக்கு தான் பதில் கிடைக்கும். அதை நாளைய தினம் அனுபவிப்போம். நாளைக்கு சாயங்காலம் உபன்யாசம், இன்னைக்கு ஒரு நாள் தான், நாளைக்கு சாயங்காலம் சரியா தீர்த்தானே உபன்யாசம் என்று சொல்லி இன்றைய நாள் பாட்டு அனுசந்திக்க வரும்படியான பிரார்த்தனையோடு நிறைவுறுத்துகிறேன். கறவை கணக்குகள் பல கலந்து செத்தார் கரகழிய சென்று செறி செய்யும் சுத்தமும் இல்லாத கவலம் கொடியை
சித்தரவல் குருமனையிலே முதலாய் சித்தந்த தோழிமார் எல்லாரும் வந்து என் முந்த புகுந்த முகில் வண்ணன் வேறுபாட சித்தாரை பேசாரை செல்வம் பெண்டாட்டி குரங்கு துழையலோட பாபாய். நாளைக்கு கிரமமா சாயங்காலம் 7 மணிக்கு உபன்யாசம்.